இங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு திருடன் வந்து அவனோட ஒய்ஃபோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போக பாக்குறான். இவன் அவனோட ஒய்ஃபை காப்பாத்தாம அவளை தனியா அந்த திருடங்கிட்டே விட்டுட்டு இவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த பொண்ணு அதை பார்த்து மனசடைஞ்சு போய் அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் அந்த திருடங்கிட்டே கொடுத்துறான். அந்த திருடன் இந்த பொண்ணுகிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். இந்த பொண்ணு அந்த திருடங்கிட்ட பிரச்சனைன்னு வரும்போது என்னோட ஹஸ்பண்ட் என்னை காப்பாத்தாம அவர் மட்டும் தப்பிச்சு போயிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அங்க இருந்து தப்பிச்சு அவனோட வீட்டுக்கு போறான். அவனோட வீட்டு கண்ணாடியில அவனோட ஒய்ஃபோட போட்டோ ஒட்டி உன்னோட ஒய்ஃப் என்கிட்ட தான் இருக்கான்னு எழுதியிருக்கான். அவன் காலுக்கு கீழே ஏரோ மார்க் இருக்கு. இவன் அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். அந்த திருடன் வெளியே போற கதவை பூட்டி வச்சிடறான். இவன் அந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போறான். அங்க அவன் அவனோட ஒய்ஃபை கட்டி போட்டு வச்சிருக்கான். இவன் அவனோட ஒய்ஃப் கிட்ட அந்த திருட எங்கன்னு கேக்குறான். அப்ப அந்த திருடன் அவன் பின்னாடி வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அவனையும் கட்டி போட்டுறான். இந்த திருடன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்ககிட்ட நிறைய காசு பணம்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு கேக்குறான். இவன் அவன்கிட்ட என்கிட்ட எதுவுமே இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். நீ இப்ப சொல்லலன்னா நான் உன்னோட ஒய்ஃபை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்றான். இவனோட ஒய்ஃப் அவன்கிட்ட எங்க இருக்குன்னு சொல்லிடுங்கன்னு சொல்றா. அப்பவும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே இருக்கான். இந்த திருட அவனோட மூஞ்சில ஒரு துணியை வச்சு கட்டிடுறான். இந்த பொண்ணு அந்த திருட அவளை அடிக்காமலே அவன் அடிச்ச மாதிரி கத்துறா. ஆக்சுவலா இந்த திருட ஒன்னும் அவளை கடத்தல. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இந்த மாதிரி நடிக்கிறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்றாங்க. இந்த திருட அவனோட கண்ணுல இருந்த துணியை கழட்டுறான். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவகிட்ட அவன் உன்னை டார்ச்சர் பண்ணானான்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் மேல இருந்த கோவத்துல அவன் ஒன்னும் என்ன டார்ச்சர் பண்ணல, என்ன கொஞ்சனான்னு சொல்றா. அந்த திருட அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் இப்ப இது உன்னோட மரன்னு சொல்லி அவனை அடிக்க போறான். அவன் உடனே பேங்க் லாக்கரோட பாஸ்வேர்டு, அவன் காசு பண்ணலாம் எங்க வச்சிருக்கான்றது எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அவனோட ஒய்ஃப் அவங்க கிட்ட இப்பதான் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு கேக்குறா. அந்த திருட அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவன் கையில கன் எடுக்கிறான். இவன் உடனே என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய காசு இருக்கு, அதையும் எடுத்துக்கோன்னு சொல்றான். இந்த திருட அவங்கிட்ட இது உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கேக்குறான். இவன் அவங்கிட்ட நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட திருடனுங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு நம்ப வச்சிருவேன்னு சொல்றான். அவனோட ஒய்ஃப் அவங்கிட்ட இது எல்லாமே பண்ணது நீங்க தானே போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றா. இவன் அந்த திருடங்கிட்ட அவனோட ஒய்ஃபை கொல்ல சொல்றான். அந்த திருட அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட கன் கொடுத்து நீயே ஷூட் பண்ணிடுன்னு சொல்றான். இவனும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவனோட ஒய்ஃபை ஷூட் பண்றான். அந்த கன் ஒரிஜினல் இல்ல, சோ அவளோட ஒய்ஃப்க்கு ஒண்ணுமே ஆகல. இவன் அந்த திருடங்கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் அங்க வரான். அவனோட ஃப்ரெண்ட் அவனை பார்த்து உன்னோட சுயநலத்துக்காக நீ யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவியான்னு கேக்குறான். அவனோட ஒய்ஃப் அவன் கொடுத்த ரிங்க கழட்டி அவன் மேலேயே வீசிட்டு இனிமே உனக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றா. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நமக்காக யாருமே இருக்க மாட்டாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க.